பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தினத்திற்கான தலைப்பு ஆங்கிலத்திலே த ஃப்ரூட் ஆஃப் தி ஜஸ்டிஃபிகேஷன் என்ற ஆங்கில தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ஆனால் தமிழிலே தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் நீதிமானாக்கப்படுவதினால் பாவிகள் என்று அறியப்பட்ட நாம், இந்த உலகம் நம்மை பாவி என்று அழைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய மனசாட்சியை நீ பாவிதான் என்று கூட சொல்லியிருக்கலாம். பாவிகள் என்று அறியப்பட்ட நாம், அழைக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகம் நம்மை பார்ப்பது போல் அல்லது நாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது போல் சொல்லாமல் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். அப்படி நீதிமான் என்று அழைக்கப்படுகிற நிலையிலே நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த தலைப்பின் கீழ் 3 பிரதானமான குறிப்புகளை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு, சமாதானம் பெற்றிருக்கிறவர்கள் யார்? The subjects of this peace. யார் சமாதானம் பெற்றிருப்பது? ஓகே, நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசியுங்கள். கிட்டத்தட்ட 17 முறை நாம், நம்முடைய, நம்மை என்ற வார்த்தை மறுபடி வருவதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை உலகத்தாருக்கு எழுதி கொடுக்கவில்லை, பொது ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கவில்லை. அவருடைய திருச்சபையிலே அங்கமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கிறார். நாம் 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 என்றே சொல்லிக்கொண்டே வருவதை 17 முறை இந்த அதிகாரத்திலே நாம் நாம் நம்முடைய நம்மை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். முதலாவது குறிப்பு, த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் திஸ் பீஸ், த பீப்புள். ஓகே, இந்த ஜனங்கள், இதில் பேசப்படுகிறவர்கள் யார்? இரண்டாவது, இந்த ஒரு சமாதானம் எப்படி வந்தது நமக்கு? எப்பயுமே ஒரு சமாதானம் பண்ணோம்னா சண்டை போட்ட 2 பேத்துக்கு நடுவில் மத்தியஸ்தராக ஒருத்தரை வரணும்னா வர்றவங்க போகிறவங்களாம் சமாதானம் பண்ண முடியாது. 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா வர்றவங்க போகிறவங்களாம் பண்ண முடியாது. யார் சொன்னதை கேட்டால், யார் சொன்னால் கேட்போம். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. ஓ, இவரே சொல்லிட்டார், சமாதானமாக போயிடலாம். நீ யாரையா எங்கள் பிரச்சனைக்குள்ள வருது, ஓ வேலையை பார்த்துட்டு போய் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது வேற. சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டா ஓகே சரி, அண்ணன் சொல்லிட்டார் போதும், அண்ணன் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நமக்கு சண்டை வேண்டாம், ஓகே கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம், அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஹாஸ் அ வேல்யூ. ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார், அவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு 2 பேருமே செவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் யாரின் மூலமாக சமாதானம், அல்லது இந்த சமாதானத்திற்காக வைக்கப்பட்ட விலைக்கிரயம் என்ன அப்படி என்று வரும் பொழுது, முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பின்பு உள்ள வசனங்களிலே அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வசனம் 6, குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8வது வசனத்திலே, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இப்படி தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் என்ற ஒரு அற்புதமான நம்பிக்கையின் செய்தி வருவதற்கு காரணம் நாம் அல்ல, நம்மிடத்தில் உள்ள பொருள் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து. நம்முடைய இடத்திலே அவர் பாவமானதும், நம்முடைய இடத்திலே அவர் ஜீவனை கொடுத்ததும், நமது இடத்திலே அவர் ரத்தம் சிந்தினதின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எந்த சூழ்நிலையில்? முதல் 3 அதிகாரத்தின்படி நாம் யாவரும் பாவிகள், நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் நரகத்துக்கு போகாமல் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருப்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து எனக்காக, உனக்காக, நம் அனைவருக்காக அவர் மரித்திருக்கிறார். யாரின் மூலமாக இந்த சமாதானம்? 3வது கவனிக்க வேண்டும், நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன் என்பதை என் நடைமுறை வாழ்விலே நான் எப்படி அப்பியாசப்படுத்துவது? How to apply that I got peace with my God. தேவனிடத்திலே நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன் என்பதை என் வாழ்வில் எப்படி வெளிப்படுத்துவது? தேவனோடு சமாதானமாக இருக்கிறேன் என்பதை என் வாழ்வின் நடைமுறையிலே எப்படி நான் செயல்படுத்துவது
என்ற இந்த 3 பிரதானமான குறிப்புகளை நாம் இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கலாம். முதலாவது, இந்த கடந்த சில வாரங்களாக உலகத்தில் உள்ள எல்லாருமே டிவியிலையோ அல்லது தொலைக்காட்சியிலையோ பெட்டியிலையோ மொபைல் ஃபோன்லேயோ ஆவலாய் எதிர்நோக்குற ஒரு செய்தி என்ன? ட்ரம்ப் என்ன சொன்னார், ஈரான் என்ன சொல்லுச்சு. ஏன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. கேஸ் கிடைக்க மாட்டேன்து. 1000 ரூபா விற்ற கேஸ் இன்னைக்கு 2500 விற்கிது. ரைட்? சமாதானம் நடந்துச்சா? ஒப்புரவானாங்களா? சண்டை நிறுத்தப்பட்டுச்சா? அப்படின்ற விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யோசிக்கின்ற விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் மாறி 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வருது. காலையில் ஒரு செய்தி வருது, சாயங்காலம் ஒரு செய்தி, எப்பப்பா இந்த சண்டைக்கு முடிவு வரும் அப்படின்னு எல்லாருமே விரும்புகின்ற ஒரு நிலையிலே நாம் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். 2 வாரங்கள் போர் நிறுத்தம், மறுபடியும் தொடருமா தொடராதா நமக்கு தெரியாது. மறுபடியும் கேஸ் விலை ஏறுமா ஏறாதா நமக்கு தெரியாது. ஆண்டஸ்மனால் மே மாதத்திலே ஒரு அயல் நாடு பயணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. ஃப்ளைட் டிக்கெட் ரேட் ஏறிடுச்சே. ஒவ்வொரு முறையும் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ட்ரம்ப்பை திட்டுறேன், நானும் திட்டுறேன், எல்லாரோட சேர்ந்து நானும் திட்டுறேன். இவங்க சண்டை போடுறதுனால இப்போ என் பாக்கெட்டில் உள்ள பர்ஸ் காலி ஆகுதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா ரேட்டு ஏறிடுச்சு, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. ஓகே, சமாதானம் என்பது ஈஸியான ஒன்று அல்ல. அதற்கு ஒரு பெரும் விலை கிரயம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது இந்த முடிவு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருப்பதை நாம் பார்க்கிறோம், நம்மையும் சேர்த்து தான். ஆனால் ஈஸியாக அது கைகூடி வருமா வராதா அப்படின்ற ஒருலே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இங்கே அப்போஸ்தலன் பவுல் 2 நாட்டுக்கு நடுவே நடக்கிற சண்டை, அதற்கு நடுவே வர வேண்டிய சமாதானத்தை பற்றி இங்கே பவுல் பேசவில்லை. இங்கே பவுல் பேசுவது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட வேண்டிய ஒரு சமாதானத்தை பற்றி பேசுகிறார். தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஏற்பட வேண்டிய ஒரு சமாதானத்தை பற்றி பேசுவதிலே அங்கே பவுல் இதை பேசுவதற்கான அவசியம் என்ன என்று கேட்கும் பொழுது, நாம் நம்முடைய முதல் பிறப்பின்படி நாம் ரட்சிக்கப்படாத நிலையிலே நாம் யார் என்று கேட்டால் நாம் தேவனுக்கு சத்துருக்கள், நாம் தேவனுக்கு பகைக்காரர்கள். மாம்சத்தின்படி நாம் கோபாக்கினியின் பிள்ளைகள். கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம். ஆகவேதான் யோவான் தன் முதல் பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளை என்று கூப்பிட்டார். விரியன் பாம்பு குட்டிகள்னா நம்ம ரோட்ல போகும்போது பாம்பை பார்த்தோம்னா தூக்கி தோல்லையா போடுறோம். எங்க குச்சி கிடைக்கும், எங்க கல் கிடைக்கும், உடனே அடிக்கணும்தான் நமக்கு தோணும். இல்லை அட்லீஸ்ட் அதை விட்டு ஓடி போயிடணும்னு சொல்லி நமக்கு தோன்றும். மாம்சத்தின்படி நமக்கும் தேவனுக்கும் சண்டை. நாம் பாவிகள், அவர் பரிசுத்தர். தண்டிக்கப்பட வேண்டிய, நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் நாம். ஆனால் அப்படி இருந்த நம்மை தேவன் தண்டிக்காமல் விட்டு விடுகிறார். மாறாக இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காட்டுகிறார். கொஞ்ச நஞ்ச அன்பு அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியினாலே இந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஓகே, ஊற்றப்பட்டிருக்கிறது, ஷெட் அப்ராட். ஓகே, இப்படிப்பட்ட இந்த மகத்தான அன்பு நமக்கு வருவதற்கான காரணம் என்ன என்ற நிலையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முதலாவது யாருக்கு இந்த சமாதானம் அப்படின்றத நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். யாருக்கு இந்த சமாதானம்? நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு சமாதானம். அப்போஸ்தலன் பவுல் முதலாவது தனக்குள்ளேயே சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனையை 7ஆம் அதிகாரத்திலே பகிர்ந்து கொள்வார். ரோமர் 7. என்ன பிரச்சனை? நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்ய முடியல. நான் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. எனக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கிறது. ஆவி ஆத்துமாவுக்கு எதிராக சரீரம், மாம்சம் யுத்தம் செய்கிறது. என் இதயத்தில் நல்லது இருக்குது, ஆனால் என் செய்கையிலே என்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி தனக்குள் இருக்கின்ற சண்டையை பற்றி அவர் பேசுகிறார். சம்டைம்ஸ் இந்த சண்டையினுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள சண்டை. இந்த சண்டையினுடைய உச்சகட்டம் பல நிலைகளில் இந்த நம்மை சுற்றி நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். நாமும் சில நேரத்தில் அது போன்ற சண்டைகளை சந்திக்கின்ற ஒரு உலகத்தில் தான், இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டில் தான் நம்ம
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டிலேயே சண்டையே இல்லை அப்படின்னு சொல்கிற தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் முதற்கொண்டு எல்லாருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு வகையில் சண்டை இருக்கும். அந்த சண்டை சம்டைம்ஸ் சைலண்ட்டாக இருக்கும், சத்தமே வராது, சைலண்ட்டான ஒரு சண்டையாக இருக்கும். அப்படி ஒரு சண்டை கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்கு. ஓகே, சைலண்ட்டாக இருக்கு, அதுவும் ஒரு வகையான சண்டை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சண்டை, சம்டைம்ஸ் சத்தம் போடுற ஒரு சண்டை. சண்டை என்பது எல்லா நிலையிலும் தனி நபர்களுக்குள்ளும் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்குது, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலும் இருக்கிற நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானம் உடையவர்களாய், சண்டைக்குள்ளும் சந்தோஷம் உடையவர்களாய் நாம் இருப்பதற்கான வழி என்ன, எதன் அடிப்படையில் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தியைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் சுருக்கமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சமாதானத்திற்குரிய சப்ஜெக்ட்ஸ், யாருக்கு இந்த சமாதானம் என்ற கேள்விக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட 17 முறை யாரை பற்றி சொல்லுகிறது? நாம், நம்முடைய, நம்மை, நம்முடைய, நம்முடைய, நம்மை, நமக்கு என்ற வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது தேவதூதன் சொன்ன செய்தி, தேவதூதர்கள் பரலோகத்தில் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், அப்படிதான் பாட்டு பாடினாங்க. ஸோ இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் சொர்க்கத்திலே வானத்திலே பாடின பாடலின் வார்த்தைகள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்ற ஒரு சிறிய குக்கிராமத்திலே அவர் பிறந்திருந்தாலும் அவருடைய பிறப்பின் நிமித்தம் இந்த முழு உலகமும் முழு பூமியும் ஏதாயிலும் ஒரு வகையிலே சமாதானத்தை அனுபவிக்க போகிறது என்ற நற்செய்தியை கூறுகிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மூலமாய் இந்த முழு பூமிக்குமே சமாதானம் என்ற செய்தி இருந்தாலும் இந்த முழு பூமியில் இருக்கிறவர்கள் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். இயேசு சமாதானக்காரராய் முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் வந்திருந்தாலும் முழு உலகத்தில் உள்ள அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சமாதானத்தை பெறுவது இல்லை. இயேசு பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது ஏரோதோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனர், இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை ஆறுதலை கொடுக்க வந்தவர். ஆனால் அனைவருக்குமே அவரை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர் தருகின்ற சமாதானத்தை அனுபவிப்பதற்கான பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. இதை இயேசுவை விளக்குகின்ற ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 51வது வசனம். மத்தேயு 10:34, லூக்கா 12:51. இந்த 2 வசனத்திலும் நாம் பார்க்கின்ற ஒரே செய்தி என்னவென்றால், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இப்போ கொஞ்சம் யோசிக்கலாம். இதே வசனம் தான் அங்கும் சொல்லப்படுகிறது, சற்று கூடுதலாக சொல்லப்படுகிறது. இயேசு என்ன சொன்னார்? பூமியிலே நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் நினைக்காதீங்க, சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே. பட்டயம்னா என்ன? சந்தோஷப்படுற விஷயமா? நோ, பட்டயம்னாவே பயப்படுற விஷயம். பட்டயம்னா 1 2 வலி கொடுக்கும், ரத்தம் சிந்தும், அதுதான். இப்போ இயேசு என்ன இதை சொல்ல வருகிறார்? இயேசு பிறந்த பொழுது பூமியிலே சமாதானம் என்று சொல்லப்பட்டது, மனுஷருக்குள் பிரியம் என்று சொல்லப்பட்டது, பாடப்பட்டது. ஆனால் இயேசுவோ இப்படி சொல்றாரே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வது? கவனிக்க வேண்டும். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த தமது ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது போலதான் இயேசுவினுடைய போதனையும் இயேசுவினுடைய வாழ்வும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்காது, எல்லாருக்குமே ஏற்புடையதாக இருக்காது. சம்டைம்ஸ் மாமியார் விசுவாசியா இருப்பாங்க, மருமகள் அவிவிசுவாசியா இருப்பாங்க. ஆகவே மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பயுமே ஒரே வாக்குவாதம், சண்டை இருக்கும். பெற்றோர்கள் சம்டைம்ஸ் விசுவாசியா இருப்பாங்க, பிள்ளைங்க விசுவாசியா இல்லாமல் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு மாற்று கருத்து இருக்கும். அந்த வகையில் தான்
நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வேண்டும் நினைக்காதீங்க, சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லும் பொழுது அது என்ன சொல்ல வருகிறது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துடைய போதனையும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் கிடையாது. சிலருக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, எடுத்தோம் கவுத்தோம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இயேசு சொல்ற மாதிரிலாம் ஒன்று ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுலாம் காட்ட முடியாது, மாறாக அவன் கண்ணத்தில் இன்னொரு கண்ணத்தில் காட்டிக்கிட்டு போயிடுவேன், அதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற ஜனங்கள் எப்பயுமே நம்மை சுற்றி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்வது, உலகத்தில் எப்பயுமே உலகத்துக்குரிய ஜனங்கள் இருப்பாங்க, தேவனுக்குரிய ஜனங்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவே பிரிவினை எப்பொழுதும் இருக்கும். அதை பற்றி தான் பேசுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படி வரவில்லை, வந்திருந்தால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ஏன் கடைசி வரைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் மனக்கடினப்பட்டவர்களாகவே நரகம் வரைக்கும் போவதற்கான காரணம், தேவன் தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தீங்கு நாளுக்கென்று ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜனம் என்று ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ஜனம் தேவனை நேசிக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், எப்பொழுதும் தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இவர்கள் வாழ்வார்கள். பட்டயத்தை அனுப்ப வந்தேன் சொன்ன அதே இயேசு கிறிஸ்து தான் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக தம் சீஷர்களை பார்த்து யோவான் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இப்படியா இயேசு கூறினார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தமது ஜனங்கள் என்று ஒன்று வரும் பொழுது அவர்களுக்கு எதை வாக்கு கொடுக்கிறார்? சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். பொருள் தரேன், பணம் தரேன், வசதி தரேன், சுகம் தரேன் என்பதை பற்றியது அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அது இருக்காது. இந்த உலகம் எப்படி சமாதானம் கொடுக்கும் மனுஷனுக்கு? நிறைய செல்வம் சேர்த்தா அதுல ஒரு சமாதானம் கிடைக்கும், நிறைய ஆட்கள் பலம் இருந்தால் அதுல ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆனால் அவைகளெல்லாம் நிரந்தரம் அல்ல, ஒருவனோடு எப்பயும் தொடர்ந்து பயணிக்க போவதும் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம் என்பது அவர்களோடு எப்பொழுதுமே இருக்கும். அது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, எதுவுமே இல்லை என்றாலும் சமாதானமாக இருக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம். இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம், அல்லது யார் இந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், எதன் மத்தியிலே என்று நாம் கேட்போமேயானால் இதற்கு பின்பு உள்ள வசனங்கள் அதற்கான விளக்கத்தை தருகிறது. நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஆணுடைய பிள்ளைகளாகி நமக்கு சமாதானம், ஆனால் மற்றவர்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் கிடையாது. ஏசாயா 48வது அதிகாரம் 2வது வசனம், அதே ஏசாயாவிலே 57வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 48:2, 57:21. இந்த இரண்டு ஓகே வாசிங்க. ஓகே 48:2. ஓகே, வெரி குட். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். கவனிக்கணும், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் எப்பயுமே ரெண்டு தரப்பு கூட்டத்தினர். ஒன்று தேவனுக்கு சொந்தமான ஜனம், அவர்களுக்கு சமாதானம். ஆனால் துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஓகே, ஆண்டவரை நம்பாத ஒரு கூட்ட ஜனங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் சமாதானம் இல்லை என்று அல்ல. சம்டைம்ஸ் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பாவத்திலே விழும் பொழுது நம்முடைய சமாதானமும் குலைந்து போகும், நம்முடைய சமாதானமும் பாதிக்கப்படும். இதை பற்றி நாம் வாசித்த சங்கீதம் 32 தாவீது விளக்கிறத பார்க்க முடியும். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எனக்குள்ளேயே சமாதானம் இல்லாம போயிடுச்சு. சமாதானம் இல்லாத ஒரு நிலையில தான் தாவீது
தொடர்வதை நாம் கவனிக்க முடியும். ரைட்? ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் துன்மார்க்கர் செய்கின்ற துன்மார்க்க காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய சமாதானம் காண போயிடும், நம்முடைய மகிழ்ச்சி காண போயிடும், துக்கம் நமக்கு வரும், துயரம் நமக்கு வரும், சமாதானம் இல்லாமல் போயிடும். காரணம், நாம் பாவத்திலே விழும் பொழுது அல்லது பாவத்தை தேர்வு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடுறோம், நம்ம தேவனுக்கு பகைவர்களாய் மாறிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிலேயாம் தீர்க்கதரிசியை புறஜாதியின் மன்னன் ஹயர் பண்ணுவான். எதுக்காக ஹயர் பண்ணுவான்? தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியை காசு கொடுத்து கூப்பிடுவான். ஆனால் பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்வார்? முதல் முறை, 2வது முறை, 3 முறை என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காம ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். ஏன் ஆசீர்வதிக்கார்னா, பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம், என்னால் சபிக்க முடியலன்னு சொல்லுவார். அப்ப எப்படி இந்த ஜனங்கள் தேவனுடைய சாபத்தை பெற முடியும் என்று கேட்கும் பொழுது பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு யோசனை கொடுப்பார். என்ன யோசனை? நமக்கு நல்லா தெரியும். என்ன யோசனை? ராஜாவே, உம்முடைய பெண்களை இஸ்ரவேலின் வம்சத்தில், இஸ்ரவேலின் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிலருக்கு கொடுங்கள். அவர்களுடைய ஆண்கள் விபச்சாரம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய சாபம் அவர்கள் மீது வரும், அவர்களுடைய சமாதானம் போயிடும் அப்படின்னு சொல்லுகிறார். அது அப்படியே நடந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய சமாதானம் யாருக்கு என்று கேட்டால், யாரெல்லாம் தேவனுடைய கிருபையினால் தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சமாதானம், மற்றவர்களுக்கு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சில நேரத்தில் சமாதானத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது. இரண்டாவது, தேவனோ அவருடைய பிள்ளையாய் நமக்கு சமாதானம் தருகிறார். எப்படி? யார் மூலமாக? அதற்கு கொடுக்கப்படுகின்ற கிரயம் என்ன என்ற 2வது குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். காரணம், அந்த இயேசு கிறிஸ்து நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஓகே, கவனிக்க வேண்டும். 2வது பிரதானமான குறிப்பு, நமக்கும் தேவனுக்கும் இடையே எந்த சூழ்நிலை சமாதானம், யாரின் மூலமாக சமாதானம் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகின்றார்? இன்ஃபேக்ட் இங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வாழ்க்கை அல்லது அவருடைய ரத்தம் சிந்தப்படுதலை பற்றி இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதுமாய் தம்முடைய சக யூதர்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிற செய்தி, தன்னுடைய சக யூதர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமேனால் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய ரத்தம் சிந்தல் மூலமாக மட்டுமே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றுக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன் சக யூதர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த யூதர்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நல்லா தெரியும்? காரணம், பழைய ஏற்பாடு முழுவதும் பல்வேறு வகையான பலிகளை செலுத்தி அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, குடும்பத்துக்கு ஒரு முறை என்று சொல்லி பல்வேறு பலிகளை, ரத்தம் சிந்துதலை அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார். எப்போதிருந்து? கிட்டத்தட்ட காயின் ஆபேல் காலத்திலிருந்து. காயின் ஆபேல் காலத்திலிருந்தே பலி செலுத்துவது ஒரு பழக்கமாக இருக்கிறது. காயின் காணிக்கைகளை, காய்கறிகளை, கனிகளை கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கிறான். ஆனால் ஆபேலோ ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக பலி செலுத்தி காணிக்கையாக கொடுக்கிறான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கின்றார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார்? காரணம், ஆபேலுடைய காணிக்கை அவன் செலுத்துகின்ற ஆட்டுக்குட்டியை எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? பின் ஒரு நாள்
தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக எனக்காக ரத்தம் சிந்தி பலியிடப்படுவார், அவரின் மூலமாக எனக்கு தேவனிடத்தில் சமாதானம் என்பதை ஆபேல் ஆரம்பத்திலேயே அவன் பிராக்டிஸ் பண்ணுகிறான். ஆகவே தான் எபிரேயரிலே வாசிக்கிறோம், ஆபேல் காயீனின் பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அங்கீகரிக்கின்றார். பாய்ஸ் இங்க கவனிக்கணும். பாய்ஸ் நேரா உட்காருங்க, எல்லாம் இங்க பாருங்க. ராகவா நேரா உட்காரு. ஆல்ரைட், கவனிக்கலாம். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து பேசின வார்த்தைகள். கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இப்படியாக கூறுகிறார். என்ன கூறுகிறார்? lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கவனிக்கணும். ஓகே, கவனிக்கலாம். ஆபேல் ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினார். அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி தான் இங்கே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம்னா, நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் என்னவா மாறினார்கள்? நிர்வாணிகளாய் மாறினார்கள். நிர்வாணிகளாய் மாறின பொழுது தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்தார். தோல் உடை எப்படி வந்தது? அங்கே ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது, ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது. பாவம் செய்த ஆதாம் ஏவாளுக்காக பாவம் செய்யாத ஒரு ஜீவன் ரத்தம் சிந்தினது. அந்ததன் மூலமாகத்தான் அவர்களுக்கு தோல் உடை கொடுக்கப்பட்டது. அதைத்தான் ஆபேல் அங்கீகரித்து விசுவாசித்து, என்னுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் அவன் காணிக்கையை ஆட்டுக்குட்டியாக கொண்டு வந்து கொடுக்கிறான். அதை தேவன் அங்கீகரிக்கின்றார். அந்த வகையில் தான் இயேசு இங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் ஸ்நானகனுக்கு காட்சிப்படுகிறார். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானோ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். பேதுரு ஒரு படி மேலே போய், இன்னும் கவனிக்கணும், இட்ஸ் another beautiful words. ஒரு படி பேதுரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் 1 பேதுரு முதல் அதிகாரத்திலே 19-20 வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, ஓகே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் சொன்னது என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆனால் இப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. ஓகே, உலக தோற்றத்துக்கு முன்னே. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாள் நமது முதல் பெற்றோர் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே தேவனுடைய தீர்மானம் என்பது, குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்திலே தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒருவராக பிறப்பார். அது நிறைவேறுகின்ற வகையிலே நமது முதல் பெற்றோருடைய பாவமும் வீழ்ச்சியும் தேவனுக்கு முன்னதாகவே தெரியும். தேவனுக்கு முன்னதாகவே தெரியும் என்பதனால்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவராக இருந்து. ஓகே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன்குறிக்கப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகின்ற வார்த்தையை 20வது வசனத்தில் பார்க்க முடியும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசம் வைக்கின்ற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சமாதானம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவரே நமக்காக வந்த ஆட்டுக்குட்டி, நமக்காக வந்த நல்ல மேய்ப்பன். இயேசு ஒருவர் மட்டும்தான் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறான் என்று சொல்லி தமது ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்த ஒரே நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே தேவன் என்று கடவுள் என்று அறியப்படுகிற யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த இயேசு கிறிஸ்து
எப்பொழுது நமக்காக மரித்தார்? எந்த சூழ்நிலையிலே மரித்தார்? இங்கே நாம் அறிகின்ற வார்த்தை குறித்த காலத்தில், இன் டியூ சீசன். குறித்த காலத்தில், நாட் டூ ஏர்லி, நாட் டூ லேட். ஓகே, காலத்துக்கு முன்னையும் கிடையாது, காலத்துக்கு பின்னையும் கிடையாது. குறித்த காலத்தில், சரியான நேரத்தில் என்று சொல்லப்படுவது என்ன கவனிக்க வேண்டும்? 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே என்பது குறித்த காலம். ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு என்னது இதை பற்றி? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு பின்னாடி வந்தது குறித்த காலம், தேவன் நியமித்த காலத்தின் நடுநிலையிலே. ஓகே, குறித்த காலத்திலே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்ல சிற செய்தி, காலம் நிறைவேறின போது, ஸ்திரீயிடத்திலே பிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு பவுல் அறிமுகப்படுத்துகிறார். காலம் நிறைவேறின போது, குறித்த காலத்திலே. அப்படின்னா என்ன கவனிக்கணும்? அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட இங்கே குறித்த காலம் என்று சொல்லும் பொழுது நாம் பலனற்றவர்களாக இருந்த போது, அல்லது நாம் பாவிகளாக இருந்த போது, அல்லது நாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர்களாக இருந்த பொழுது, குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படின்றது 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்து மீட்பை, பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை ஏற்கனவே எனக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். ஏற்கனவே எனக்காக சம்பாதித்து வைத்து விட்ட நிலையில்தான் இன்றைக்கு கிருபையினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன், என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி குறித்த காலத்திலே, டு ஸ்பீக் பிராக்டிகலி, குறித்த காலம் என்று சொல்வது கவனிக்கணும். ரோமர்கள் எருசலேமிலே, பாலஸ்தீன தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ரோமர்கள் தான் மரண தண்டனையை, சிலுவையிலே கொடுக்கின்ற மரண தண்டனையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்கள் இந்த ரோமருடைய காலகட்டம் தான். இந்த ரோமருடைய கட்டத்தில் தான் பல தேசங்களை இணைக்கின்ற சாலைகள் வருகிறது. இந்த ரோமருடைய காலகட்டத்தில் தான் டாக்ஸேஷன், டாக்ஸ் கட்டுகின்ற, வரி கட்டுகின்ற காரியம் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒன்றி கூடி வருகிற நிலையில்தான் மரியாளின் வயிற்றிலே, கருவிலே இயேசு உற்பவிக்கின்றார். வரி கட்டுவதற்காக தங்கள் சொந்த ஊருக்கு யோசேப்பு மரியாள் பயணப்பட்டு வருகிறார்கள். இயேசு தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலின்படி பெத்லகேமிலே, தாவீதின் ஊரிலே பிறக்கின்ற நிகழ்வு. இந்த ரோமருடைய காலகட்டத்தில் தான் சிலுவையின் மரணம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலே ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்களின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் நிறைவேறியதை பற்றி தான் இங்கே பவுல் கூறுகிறார். குறித்த காலகட்டத்திலே, தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த காலகட்டத்திலே, எல்லாம் சுமூகமாக அனைத்தும் கைகூடி வந்திருக்கின்ற காலகட்டத்திலே இயேசு நமக்காக மரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த குறித்த காலகட்டம் என்பது அறிவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, வரலாறு ரீதியாக சூழ்நிலைகள் அமைந்தது மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்துவும் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவும் பிதாவே வேலை வந்தது. இயேசுவுக்கு தெரிகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசுவுக்கு தெரிகிறது, ஓகே, வேலை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எப்படி மகிமைப்படும்படியான வேலை? சிலுவை மரத்திலே மரிப்பதும், அந்த சிலுவை மரத்திலே மரிப்பதின் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற வேலை வந்தது என்று இயேசுவும் அறிந்து அவர் எருசலேமை நோக்கி பயணம் செய்தார். எருசலேமை நோக்கி பயணம் செய்து வந்த அந்த நிகழ்வு வேண்டா வெறுப்பாக அல்ல, வேண்டா வெறுப்பாக அல்ல, வேண்டுமென்றே எருசலேமை நோக்கி இயேசு பயணம் செய்து வந்தார். சிலுவையின் மரணம் வரை சென்றார். இப்பொழுது நம்முடைய 3வது குறிப்பாக, இயேசு தன்னார்வமாக நேரம் வந்தது, வேலை வந்தது என்று எருசலேமை நோக்கி பயணம் செய்து வந்தார். பிதாவாகிய தேவன் குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சமாதானக்காரராக அனுப்பினார். இப்படி சமாதானக்காரனாய் அனுப்பின நிலையிலே 3வது நாம் குறிக்கின்ற செய்தி, நான் எப்படி தேவன் கொடுக்கிற சமாதானத்தை அனுபவிப்பது, என் வாழ்க்கையில எப்படி நான் பிராக்டிஸ் பண்ணுவது. சமாதானம் என்று பேசுவதோடு முடிக்கிறது அல்ல, நான் எப்படி என் நடைமுறை வாழ்விலே அதை நான் அப்பியாசப்படுத்துவது. இதை குறித்து பார்க்கும் பொழுது 1வது செய்தி கவனிக்க வேண்டும்.
இங்கே 3வது வசனத்தில் நாம் பார்க்கிற செய்தி என்ன? நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் வசனம். 3வது வசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கவனிக்கணும், ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி சமாதானத்தை அனுபவிக்க முடியும் என்று கேட்டால், இங்கே பவுல் முதலாவது முன்வைக்கின்ற முதல் வார்த்தை உபத்திரவம். காரணம், முதல் நூற்றாண்டு, கிறிஸ்தவம் உண்டாகின முதல் நூற்றாண்டு அன்றைய கிறிஸ்தவர்கள் பல உபத்திரவங்களை சந்தித்தார்கள், பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பலர் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டால், இவன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டான், அதனால இவனுக்கு வேலை கிடையாது. இவனுக்கு வேலை கொடுத்தா இவன் உண்மையா இருப்பான், பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல வேண்டிய நேரத்தில் பொய் சொல்ல மாட்டான். ஒரு பேர் மேல 10 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா, இன்னும் 10 ரூபாய் அதிகம், 2 ரூபாய் தான் நியாயம் அப்படின்னு சொல்லுவான். அதனால அவனுக்கு வேலை கிடையாது. ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் பல உபத்திரவங்களை, கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆக தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பது எதை பற்றியது? நான் இந்த உலகத்திலே, பூமியிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது நிமித்தம் இந்த உலகம் என்னை அங்கீகரிக்காது, இந்த உலகம் என்னை அப்ரிஷியேட் பண்ணாது, இந்த உலகம் என்னை நல்லவன்னு சொல்லாது. இவன் நல்லவன் தான், பட் இவன் பொழைக்க தெரியாதவன், இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் என்று சொல்லி நம்மை புறக்கணிக்கும். ஆனால் அவற்றின் மத்தியிலே நான் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? நான் இந்த உலகத்திலே உபத்திரவப்படும் பொழுது, என் உண்மை நிமித்தம், என் நீதி நிமித்தம், என் பரிசுத்தத்தின் நிமித்தம் எனக்கு நியாயமாய் வரவேண்டிய விஷயங்கள் கூட தடை செய்யப்படும் பொழுது என்னுடைய சமாதானம் என்பது என்ன? இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. நான் இந்த உலகத்திலே இருந்தாலும் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். ஆகவே நீதி நிமித்தம் நான் துன்பப்படும் பொழுது, நீதி நிமித்தம் எனக்கு உபத்திரம் வரும் பொழுது, நான் அதை நினைத்து நான் துவண்டு போக மாட்டேன். நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருப்பேன். அதுதான் எனக்கு மிக முக்கியம். உபத்திரவம் உபத்திரவம் என்ன செய்கிறது? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை என்ன செய்கிறது? பரீட்சையை உண்டாக்குகிறது. இந்த பரீட்சை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்திருக்க வார்த்தை கேரக்டர்ஸ். கேரக்டர். உபத்திரவத்தை நம்ம அனுபவிக்க உபத்திரவம் என்ன செய்ய, நமக்கு பொறுமை என்னன்றதை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையிலே நம்ம சகிக்க நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணநலம் கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய குணநலம் கட்டமைக்கப்பட அது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்ற செய்தியை 5வது வசனம் நமக்கு தருகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று கூறுகிறார். கவனிக்கணும், ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை நான் எப்படி அனுபவிப்பது என்று கேட்டால், எப்பொழுதெல்லாம் நான் உண்மையாக இருப்பது நிமித்தம் சிலர் என்னை பகைக்கிறார்களோ, சிலர் என்னை இவனுக்கு பிழைக்க தெரியாது என்று சொல்லுகிறார்களோ, அப்போ அதை பார்த்து நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. நான் உண்மையாக இருப்பது நிமித்தம் ஏழையாக கூட இருப்பேன், பரவாயில்லை. நான் நீதியாய் நடப்பது நிமித்தம் மற்ற இருத்த வீட்டுக்காரனை போல வசதி இல்லாமல் கூட நான் இருப்பேன், பரவாயில்லை. என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே, என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே. இந்த பூமியிலே நான் எதையெல்லாம் இழக்கிறேனோ அவையெல்லாம் நான் பரலோகத்திலே 100 பெற்றுக்கொள்வேன். லாசருவை போல நான் வியாதி உடையவனாய், வீடு வாசல் இல்லாதவனாய், ரோட்ல கிடக்கிறவன் இருந்தால் பரவாயில்லை, அது தற்காலிகமான ஒரு நிலைதான். ஆனால் நிரந்தரமான ஒரு நிலை என்ன? பரலோகத்திலே தேவனோடு என்றென்றும் நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பேன். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை உடையவனாய் சுகபோகமாக வாழ்கின்றான். ஆனால் தற்காலிகம் தான் அது. ஆனால் அவனுடைய நிரந்தரம் எங்க? நரகம். நரகத்திலே எப்பொழுதும் அவன் வேதனை அனுபவிப்பான். நான் சமாதானத்தை எப்படி என் நடைமுறை வாழ்விலே அனுபவிப்பது? நான் ஏழையாக இருக்கிறேன், பரவாயில்லை.
குறுக்கு வழியில அதை இதை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு ஐஸ்வர்யனா ஆகலாம். ஆனால் அதிலே உண்மையான சமாதானம் இருக்க முடியாது. உண்மையான உழைப்பு, இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கடினமாக உழைக்கின்ற உழைப்பின் மூலமாய் வருகின்ற வருமானத்தில் இருக்கின்ற இன்பத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தை எழுதும் பொழுது, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்த பொழுது கிறிஸ்தவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட கஷ்டங்களின் மத்தியிலே அவர்களுக்குரிய ஆறுதல் என்ன? நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். தேவனுக்கு எனக்கு என்ன எந்த சண்டையும் கிடையாது. சக மனிதனோடு எனக்கு சண்டை இருந்தால் பரவாயில்ல, தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி தேவனோடு கூட சமாதானம் இருப்பதை பற்றி அவர்கள் மிகுந்த உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தார்கள். தேவனிடத்தில் சமாதானம் என்றால் முதல்ல நமக்கு சமாதானம் இருக்கணும். ஓகே, எனக்குள்ள வரக்கூடிய கேள்விகள், நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், ஏன் இந்த தோல்வி? நான் சரியாக தானே பேசுகிறேன், ஏன் இந்த வெறுப்பை நான் சந்திக்கிற நிலையில் இருக்கிறேன்? முதலாவது நமக்குள் சமாதானம் வேண்டும். இரண்டாவது, நாம் வாழ்கின்ற வீட்டிலே, கணவன் மனைவி உறவிலே, வேலை செய்கிற இடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் அந்த ஏமாற்றத்தை பெரிதாக பார்க்காமல் அந்த ஏமாற்றத்தை நம் தேவன் ஆளுகிறார். இந்த ஏமாற்றத்தை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆகவே நான் சமாதானமாகவே போகிறேன். சண்டைக்கு எதிர் சண்டை நான் போட மாட்டேன், தீமைக்கு தீமை நான் செய்ய மாட்டேன், விட்டு கொடுப்பேன் என்ற நிலையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன் என்று அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே பவுல் கூறுகிற வார்த்தை என்ன? உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று கூறுகிறார். வசனம் 4. உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். கவனிக்கணும், உபத்திரவம் என்பது மேன்மைப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. கஷ்டம் என்பது மேன்மைப்படுகிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பவுல் உபத்திரவத்தை பார்த்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு வருகின்ற ஏமாற்றங்கள், கஷ்ட நஷ்டங்களை பற்றி நான் சோர்ந்து போய் மூலையில் உட்கார மாட்டேன். மாறாக அதை குறித்து நான் மேன்மைப்படுவேன்றார், அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன்றார். பவுல் தன் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை பற்றி பேசி அதை பற்றி என்ன சொன்னார்? என் பலவீனத்திலே தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்குகிறபடியினால் என் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே நம்ம நீதியா நேர்மையா சரியா நடக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி வருகிற சூழ்நிலைகளே நாம் நம்முடைய சமாதானத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் இதை ஆளுகிறார், என் தேவன் இதை எனக்கு அனுமதிக்கிறார், அப்படி என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய நிலையில் தான் கவனிக்கணும். நமக்கு முன்னே வாழ்ந்து சென்ற சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். யோசேப்பு நல்லது செஞ்சனுக்கு தீமை வந்தது. தன் சகோதரரை பார்த்து உணவு கொடுக்க வந்தவன உயிர் எடுக்கணும் முடிவு பண்றாங்க. முடிவிலே அடிமையாக விற்றுவிட்டார்கள். விற்றுவிட்ட யோசேப்பு என்ன சொன்னார்? தன் சகோதரர்களை மீண்டும் சந்தித்த பொழுது, என்னை விற்று விட்டதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் அல்ல, ஜீவ ரட்சணை செய்யும்படி உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அனுப்பினார், நீங்கள் அல்ல. நீங்கள் எனக்கு தீமை செய்யத்தான் நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். இதுதான் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருப்பது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், நீதியாக நேர்மையாக செயல்படுறேன், என்னை தப்பாக பேசுகிறான், பேசிட்டு போட்டோம், பேசட்டும். தேவன் அதை அனுமதிக்கிறார். மேபி சில விஷயங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கா, ஏன்னா சரி பண்ணிக்கிறேன். அப்படி கரெக்டாக இருந்து பேசப்பட்டதா பரவாயில்லை. ஆண்டவர் என்னை பரீட்சிக்கின்றார், ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார், ஆண்டவருடைய குணநலத்தை கட்டுகின்றார். அதைத்தான் இங்கே பவுல் கூறுகிறார். யோசேப்பு தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை அறிந்திருப்பதினால்தான் தீமைக்கு தீமை செய்யவில்லை, மாறாக நன்மை செய்கிறார். தானியேலுடைய நண்பர்கள் தங்களுக்கு வந்த உபத்திரவம் என்ன? அவருடைய சொந்த ஊர்ல இருந்து அவங்களை அடிமைகளா எடுத்துட்டு போய் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையிலே அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள்.
நல்லதுதான் செய்கிறார்கள். ஆனால் அவருக்கு நிறைய எதிரிகள் வருகிறார்கள். எதிரிகள் எப்படினாலும் இவங்களை தீர்த்து கட்டணும் முடிவு பண்றாங்க. எந்த விஷயத்துல தீர்த்து கட்டலாமா அதை ராஜாவுக்கு சொல்றாங்க. சிங்க கபிகளே போடப்படுகிறார், நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். நடந்த விஷயம் என்ன? எவ்வளவு அதிகமாய் அவர்கள் பகைக்கப்பட்டார்களோ, எவ்வளவு அதிகமாய் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ, அவ்வளவு அதிகமாய் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்த உபத்திரவம், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருகின்ற உபத்திரவம் அனைத்துமே கவனிக்க வேண்டும். இழப்பாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு வருகின்ற உபத்திரவத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதை நான் துச்சமாக நினைக்கவில்லை, வேஸ்டாக நினைக்கவில்லை, தேவையில்லை என்று நினைக்கவில்லை. மாறாக இந்த உபத்திரவங்கள் என்னை உருவாக்குகிறது, என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது. ஆகவே நான் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறேன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் அன்றைக்கு யோசேப்புக்கு இருந்தது, தானியேலுக்கு இருந்தது, அவனுடைய நண்பர்களுக்கு இருந்தது, ஏன் தாவீதுக்கும் இருந்தது. அதனாலதான் சங்கீதம் 34 எழுதும் பொழுது தாவீதினுடைய நிலை மிக பரிதாபமான நிலை. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறுகிறான், பைத்தியக்காரன் போல நடிக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலும் தாவீதால் என்ன சொல்ல முடிகிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீதினால் சொல்ல முடிவதற்கு காரணம் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை பற்றின புரிந்து கொள்ளுதல். முடிவாக எப்படிப்பட்ட நிலையிலே நாம் சமாதானம் செய்யக்கூடாது என்பதை யோசித்து நாம் நிறைவு செய்யலாம். கவனிக்க வேண்டும், வேத புஸ்தகத்திலே அனனியால் சப்பீராள் 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய திருச்சபையிலே அங்கமாக இருப்பவர்கள் தான். ஆனால் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தீர்மானம் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்வதை குறித்து 2 பேரும் ஒரு தீர்மானம் செய்து 2 பேரும் சமாதானமாக இருக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே அனனியாலும் சப்பீராலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு எடுத்துக்காட்டை அன்றி எல்லா இடத்துலையும் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஆதி திருச்சபையில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு எடுத்துக்காட்டாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இங்கே நடந்த விஷயம் என்ன? 2 பேருக்கும் நியாய தீர்ப்பு, தண்டனை. 2 பேரும் ஒரு விஷயத்தில் முடிவு பண்றாங்க, 2 பேரும் அதில் சமாதானமா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே தன் நீதியான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் 2 பேருமே ஆலயத்திலே மரித்தார்கள் என்பதற்காக அவர்களை அவிவிசுவாசிகள் என்றோ நரகத்துக்கு போனவர்கள் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய பொய்யுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆலயத்திலே மரிப்பது என்பதும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைதான். ஓகே, அனனியாலும் சப்பீராலும் 2 பேரும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திலே அவர்கள் தீர்மானம் செய்திருந்தார்கள், சமாதானமாக இருந்தார்கள். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. இது எதற்கு இணையாக இருக்கிறது? கிட்டத்தட்ட யோனா, கவனிக்கணும், யோனாவும் என்ன செய்தான்? நீ நினிவேக்கு இப்படி போடான்னு சொன்னா தர்சிஸ்க்கு இப்படி போறான். தர்சிஸ்க்கு இப்படி போறது மட்டும் இல்லாம கப்பல்ல அடி மயத்துல போய் தளத்துல போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். மேல எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, இங்க நிம்மதியா கீழே தூங்கிட்டு இருக்கார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தீர்மானம் எடுக்கிறார்களோ தற்காலிகமாக அவர்கள் சமாதானமாக இருக்க முடியும், தற்காலிகமாக அவர்கள் இன்பத்தை அனுபவிக்க முடியும், தற்காலிகமாக ஒரு போலியான சமாதானத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க முடியும். ஆனால் நிரந்தரமாக அல்ல என்பதற்கு யோனா சிறந்த எடுத்துக்காட்டு. என்ன நடந்தது? பெரும் காற்று, பெரும் புயல், கப்பலில் இருக்கிற உடைமைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் பிரச்சனை இன்னும் கீழே படுத்து கிடக்கு. என்ன தேடி கண்டுபிடிக்கிறார்கள்? யோனா.
இவைகளாம் பார்த்த உடனே யோனாவால் ஒத்துக்கொள்ள முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை தூக்கி கடலில் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி கடலில் போடலை. அப்பையும் கடினமாக வண்டு வலிக்கிறார்கள். ஏன்னா அவங்களும் மனசாட்சி உடையவங்க. அது எப்படிடா இவனை தூக்கி போட்டா எப்படி சரியாகும்? தூக்கி போட ஆயத்தமாக இல்லை. மறுபடியும் யோனா சொல்லுகிறார், என்னை தூக்கி போடுங்கள், வேற வழியே இல்லை. ஏன்னா யோனாவுக்கு தெரியும், தேவன் தான் செய்ய நினைத்தது தடைப்படாது. நினிவேவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் அது கட்டாயம் நடக்கும். அவரால் என்ன எப்படினாலும் கொண்டு போய் கரை சேர்க்க முடியும். தூக்கி உள்ள போடுங்கள். போட்ட பின்பு யோனா கரை கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார். நினிவேவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நினிவேயின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்ட சம்பவம் நமக்கு எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட எப்படி யோனா கடல்ல தூக்கி போடப்பட்டாரோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபம் என்ற கோபத்தின் கடலிலே இயேசு கிறிஸ்து நமக்காக போடப்பட்டார். மீனின் வயிற்றிலே யோனா எப்படி 3 நாள் இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து கல்லறையிலே 3 நாள் வைக்கப்பட்டார். யோனா கரையிலே சேர்க்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாரோ, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர் தெழுந்த பின்பு யாருக்காக எல்லாம் இயேசு மரித்தாரோ அவர்கள் அனைவருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இந்த வேத பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிற நிலையிலே முடிவாக நாம் அறிகிற செய்தி, யோனா மனசே இல்லாம தான் போனார். மனசே இல்லாம தான் போனார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே பிதாவே உம் சித்தம் செய்ய நான் வருகிறேன் என்று இயேசு தாராளமாக வந்தார். காலம் நிறைவேறின பொழுது இந்த பூமியில் இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்து தன் வேலை வந்தது என்று அறிந்து சீஷரெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்து கல்லறையை நோக்கி சிலுவையை நோக்கி பயணம் செய்தது என்பது தேவன் நம் மீது வைத்த அவருடைய அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடாக இயேசு இந்த பூமிக்கு வந்தது மட்டுமல்ல, சிலுவைகளை மரித்தது. சிலுவைகளை மரித்ததின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்படி தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிற நம் நடைமுறை வாழ்விலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தேவனுக்காக அவருடைய பரிசுத்தத்திலே அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவன் நம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்விலே வருகின்ற எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்கும் பொழுது மனம் பதறி கோபப்பட்டு அதை இதையும் செய்கிறவர்களா இல்லாமல் பொறுமையாக அவைகளை பார்க்க, பொறுமையாக அவைகளை கையாள, கணவன் மனைவியிலே ஒருவரையொருவர் மன்னிக்க, ஒருவரொரு ஏற்றுக்கொள்ள, பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவிலே ஒருவரொருவர் பொறுத்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அன்பு செலுத்த, நம் வாழ்கின்ற இடத்திலே பாஸாக இருந்தாலும் சரி, அது நமக்கு கீழே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடும் சமாதானமாக இருக்க தேவன் நம்மை பக்குவப்படுத்தட்டும். நம்முடைய வறுமை, நம்முடைய சிறுமை, நம்முடைய எளிமை நம்மை துக்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தேவன் என் வறுமையிலே என்னை ஆள்கிறார், நான் அவரோடு சமாதானம் பெற்றிருந்தால் போதும் என்ற மனதோடு கூட நம்முடைய வாழ்வை நடத்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.